நம்ம ரொட்டீனாக பண்ணுற வேலை கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் கேஸ் புக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் ஒன் பாட் ரைஸாக வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே குக் பண்ணிடலாம் அப்படின்னு சாம்பார் சாதம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு லாஸ்ட்டாக வந்து முருங்கைக்காய் போட்டால் குழையாது. நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா வந்து சூப்பராக கமகமன் வாசனையோடு இருந்தது. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் புளி தண்ணியை கொஞ்சமாக நான் சேர்த்தேன். மற்றது எல்லாமே சேர்த்து வேக வச்சாச்சு. உப்பும் சேர்த்து தான் வேக வச்சேன். லாஸ்ட்டாக நெய்யை சேர்த்து இறக்கியாச்சு, அவ்வளோதான். கிச்சன் வேலை கம்மி அப்படின்றதுனால காய்கறி வாங்கிட்டு வந்து இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸஸ் பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது சும்மா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான். உடனே தூக்கி குப்பையை போட்டு குப்பையை அதிகமாக சேர்க்க வேணாமேன்ட்டு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை தூக்கி போடுவேன். அதே மாதிரி தான் இந்த ஜிப்லாக் கவர்ஸ்லாமும் கிழிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே சாயங்காலம் ஆயாச்சு. நம்ம வீட்டு பால்கனியில் இருக்க மல்லிச்செடியில் பூத்த ஒரே ஒரு மல்லிப்பூவை சாமிக்கு போட்டாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான்.